என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்க? அவன் அந்த பக்கம் போனானா இல்லையா? போனா. அவனுடைய டிராகன்ல ஒரு பவர்ஃபுல்லான மெஷின் பொருத்தப்பட்டு இருந்ததால அவனால அந்த பக்கம் சுலபமா போக முடிஞ்சது. அப்படியா? அவன மாதிரி யாருமே இது வரைக்கும் ஜம்ப் பண்ணதே கிடையாது. அவன் பேரு தான் லோரியஸ். லோரியஸ், இந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேனே. இவன் நியூயார்க்ல இருந்து வந்தவன் தானே. ஒரு தடவை டிராகன் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு இங்க வந்தான். அந்த ரேஸ்ல கூட அவனோட டிராகன் ரொம்ப அதிகமா ஜம்ப் பண்ணிச்சு. அதெல்லாம் நடந்து 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அவன மாதிரியான திறமசாலிகள் மட்டும் கலந்துக்கிற போட்டிக்கு இந்த வருஷம் உன்னையும் கூப்பிட்டிருக்காங்க. யாரு நானா? அந்த மாதிரி உன்னால ஜம்ப் பண்ண முடியாது. அது தேவையில்லை. ஏன்னா கடந்த 15 வருஷமா யாரும் ஜம்ப் பண்ணல. ஏன்னா எல்லாருக்குமே அது ஆபத்துல தான் முடிஞ்சிருக்குது. அது நடந்து 15 வருஷம் ஆயிடுச்சா? அப்படின்னா நீனும் ஜம்ப் பண்ணது இல்லையா? ஒருவேளை அடுத்தது அதை ஜம்ப் பண்றது நானா தான் இருக்குமோ என்னவோ. அந்த பிரேக்கோட பிரேக் பண்ண போறது நான் தான். நிஜமாவா? எனக்கு தெரிஞ்ச அவன் அளவுக்கு நீயும் திறமசாலி தான். ஆனா அவனை பத்தி நீ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அவனுடைய டிராகன் எந்த மாதிரி ஜம்ப் பண்ணுதுன்னு பாத்தியா? கூட யாருமே இல்ல. ஆமா, அந்த ரேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா போற வழியில உயரமா ஒரு பெரிய பில்லர் அங்க இருக்கும். அந்த பில்லரை தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். அங்க ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஆனா அத நான் அப்புறமா சொல்றேன். எங்கேயோ வா. தப்பிக்கிறதுக்கு நினைக்கிறீங்களா? அங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அங்க இருக்கிற பிரிட்ஜ்ல உங்களுடைய ஆயுதத்தை யாருக்கும் தெரியாம பயன்படுத்தி உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். இதுக்கு நீங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி யோசிச்சாகணும். என்ன சொல்றீங்க? பினிஷிங் லைன்ல இன்னும் ஆபத்து அதிகமா இருக்கும். எனக்கு இதுல அனுபவமே கிடையாது. அது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் மூளைக்கு அதிகமா வேலை இருக்கு. இது உன் திறமைக்கு கிடைச்ச சவால் ஆர்த்தர். இத நல்லா யூஸ் பண்ணிக்கோ, புரிஞ்சுதா? என்னால கண்டிப்பா அதை ஜம்ப் பண்ண முடியும். ஏய், எதுக்கு அப்படி பாக்குற? ஆனா எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு நம்பிக்கை வேணும் ஆர்த்தர். உன்னுடைய தன்னம்பிக்கை மட்டும் உனக்கு முக்கியம். உன் டிராகனுடைய பவரும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் தான் உனக்கு உதவி பண்ணும். டிராகன் பூஸ்டர்னா யாருங்கிறத நீ இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு ஆகணும். அப்பதான் இந்த போரை நீ நிறுத்த முடியும். உன்னால நிச்சயமா அந்த ஜம்ப் செய்ய முடியும்னு எனக்கு தோணுது. இந்த ரேஸ்ல நீ கலந்துக்கிறதுக்கும் ஜம்ப் பண்றதுக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல அட்வைஸ் கேளு, அதுதான் உனக்கு முக்கியம். ஓஹோ, இதுல நீ கலந்துக்கிறல்ல, ஆர்த்தர் ஜம்ப் பண்ண போறான். ஏய், நான் ஜம்ப் பண்ண போறேன்னு சொல்ல, என்னால முடியும்னு தான் சொன்னேன். நீ ஜெயிப்பேன்னு நாங்கெல்லாம் உண்மையிலேயே நம்புறோம். உனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய இவன் நினைப்பா? அந்த லோரியஸ நீ ஜெயிக்க போறியாமே? என்னது? அது நான் பாரா, இவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்கிறான். எல்லார்கிட்டயும் இதை சொல்லி வச்சிருக்கீங்களா? என்னது? நீ தானே எல்லாத்துக்கும் சொல்ல சொன்ன. நான் இவன் கிட்ட மட்டும் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. இந்த ரேஸ்ல மத்தவங்க எல்லாம் எங்க வராங்கன்னு பாரு. அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த போட்டி முடிஞ்சதும் டிராகனுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. இங்க பாரு, இந்த ரேஸ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நீ நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த ரேஸ்ல எல்லாரும் சாக போறாங்க. அங்க இருக்கிற அந்த பெரிய பாலமும் டிராகன் ஃபுல் எக்யூப்டா இருக்கு ஆர்த்தர். அதோட எனர்ஜி லெவல் ஃபுல்லாவே இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கடைசி ட்ராக் போற வரைக்கும் நீ தைரியமா இருக்கலாம். எதுக்கும் பயப்படாத, நீ போயிட்டே இரு. ஒண்ணு நீ மனசுக்குள்ள லோரியஸ நினைச்சுக்கோ. இப்ப இவனுங்களோட மோதிரத்துக்கு நேரம் சரியா இருக்கு. மேட்ச் அப். ஏய் பாம், நான் அவனை உதைச்சது நீ பாத்தியா? நீ ஏன் இப்படி எனர்ஜி வேஸ்ட் பண்ற? கடைசி வரைக்கும் உனக்கு எனர்ஜி தேவை. இந்த மாதிரி சண்டையெல்லாம் தயவு செஞ்சு போடாத. நான் அதை ஜம்ப் பண்ண போறேன்னு யார் இப்போ உங்ககிட்ட சொன்னது? ஆர்த்தர், இங்க பாரு ஆர்த்தர், இது ரொம்ப முக்கியமான போட்டி, புரிஞ்சுதா?
ஓ அப்படியா? இதுக்காகவாது நான் அதை கண்டிப்பா. நீ கொஞ்சம் சும்மா இரு. ஒருவேளை உன் எனர்ஜி லெவல் குறைஞ்சு போயிடுச்சுன்னா உன்னால என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. டிராகனோட பவர் மட்டும் தான் நீ எடுத்துக்கணும். இப்ப நான் வெறும் ஆர்த்தா பெண்ணா தான் இருக்கேன். இப்ப இந்த ரேஸ ஒழுங்கா முடிச்சா அதுவே எனக்கு போதும். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண ரேஸ் இல்ல. அந்த க்ளோரியஸ் மாதிரி நீ லாங் ஜம்ப் பண்ண வேண்டி இருக்கு. ஒருவேளை அந்த ஜம்ப்ல எங்கயாவது விழுந்தா எங்களோட மானதான் சேர்த்து போகும். புரிஞ்சுதா? ஆனா நான் இதுக்கு ஒத்துக்கவே இல்லையே. அவ்வளவுதான். ஆர்த்தர், இப்ப நீ கோவப்படக்கூடாது. நான் சொல்றத நல்லா காதுல வாய்க்கு. நீ கோவமே படக்கூடாது. Come on, go now. ஏய் போ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இந்த காரியம் பண்ணிட்டேன். மறுபடியும் வந்துட்டானுங்களா? உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அவசரப்பட்டு எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். ஒரு வழியா இந்த ரேஸ் முடிஞ்சு போச்சு. எங்க அண்ணன் தோத்தால எனக்கு சந்தோஷம் தான். நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? அப்படியா? சரி, ஓகே. நம்ம அடுத்த ரேஸ்ல ஜெயிச்சுக்கலாம். நீ போயிட்டு நிறைய சாக்லேட் எடுத்துட்டு வா. அத எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத. எனக்கு தெரியும், அந்த ஆர்த்தர் பையனால ஜம்ப் பண்ணவே முடியாது. எங்க அப்பா விரிச்ச வலையில அவன் சிக்குவான். அவன் குரூப் முழுக்க என் கைக்கு வந்துரும். போச்சா, நல்ல வேளை சாக்லேட்டுக்கு எதுவும் ஆகல. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. யார் அது? பேச்சு குரல் கேக்குது. நான் சொல்றத கவனமா கேளு. கடைசி ரவுண்ட்ல அந்த லோரியஸ் மாதிரியே ஜம்ப் பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டு வருவாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பரலோகம் அனுப்புறதுக்காக நான் பாம் செட் பண்ணிருக்கேன். ஆர்த்தர், இது நல்லா கேளு. இது ரொம்ப முக்கியமானது. அவங்க எல்லாருமே ஃபைனல் ரவுண்டுக்கு வரும்போது ஒருத்தனை தவிர மத்த எல்லாருமே அந்த பிரிட்ஜ் உடைஞ்சு கீழே விழுந்து செத்து போவாங்க. இதுதான் இப்போதைய புது பிளான். இது மூலியமா டிராகன் சிட்டில ஒரு பெரிய சண்டையே வரப்போகுது. அந்த சண்டை கொஞ்ச நாள் டிராகன் ஹியூமன் வாரா மாற போகுதுன்னு சொல்றேன். இப்ப நம்ம என்ன செய்யறது? ஆர்த்தர் வேற மும்முரமா கேம்ல கலந்துட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம சீக்கிரமா ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். இப்ப நாம என்ன பண்றது? போட்டி நடக்கும்போது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆர்த்தருக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ட்ராக்ல இருக்கிற எல்லா ரேசஸ்க்கும் நான் ஒவ்வொருத்தரா பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும். நாங்க பேசுறதெல்லாம் உனக்கு கேட்டுடுச்சா? வேணா ஆர்த்தர், நீ வீணா சிக்கல்ல போய் மாட்டிக்காத. ஆர்த்தர், எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதையா இரு. நான் கத்துக்கிட்ட பாடங்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதுவும் வேர்ட் பாயிண்ட் எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை ஏன் ஞாபகம் வச்சுக்கூடாது? கத்துக்கிட்டியா? என்னத்த கத்துக்கிட்ட? மைண்ட் கியர் மூலமா போவை கண்ட்ரோல் பண்ணா அதை வச்சுக்கிட்டு எப்படி அந்த டிராகனை கட்டுப்படுத்துறதுன்னு அவன் தான் காட்டணும். ஆர்த்தர், நீ ஏன் இந்த மாதிரிலாம் செய்யற? வேகமா போறேன். என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? ஹேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நமக்கு முன்னாடி ஒரு ட்ராப் வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க ரெட் டிராகன்ஸையும் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரையும் தாக்க பாக்குறாங்க. நமக்கு இப்ப ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு இங்கே இருக்கணும், இல்ல சரித்திர புகழ் பெற்ற ஜம்ப தாண்டணும். அவன் போய் சொல்றான். என்ன நம்பவே மாட்டேங்கிறானுங்களே. எப்படியாவது அவங்கள தடுத்தாகணும். ஃப்ரெண்ட்ஸ்,
எல்லா கியர்ஸையும் கொண்டு வந்து ட்ராக்ல வைங்க. எனக்கு இப்ப ஏகப்பட்டது தேவைப்படுது. ஏன்னா இப்ப என்கிட்ட போதுமான அளவு எனர்ஜி இல்ல. ஆனா என்கிட்ட வேற ஐடியாவும் இருக்கு. அவங்கள தடுக்கிறதுக்கு என்ன கியரை யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படி? ஏன்னா ஒரு தடவை சமாளிக்க நாம ஒரு கியரை பயன்படுத்தணுமே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மத்தவங்கள ட்ராக்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு நான் அதை தான் இன்னைக்கு பயன்படுத்த போறேன். ஓகே போ, நாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? கெயின் அவனை பாத்தியா? அவனை உடனே நிறுத்து. அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, அது ஒரு ட்ராப். ஓடிக்கிட்டா உங்க உயிரே போயிடும். ஆர்த்தர் அங்க பாரு. Come on, Bo. Bo. Oh, போச்சு. No. வேண்டாம் ஆர்த்தர், எல்லாருக்கும் இது தெரிய வேண்டாம். எனக்கு வேற வழியே கிடையாது. உன்னால முடியும். சொல்றது கேளு. கேனோ மோட்ரேட்டோ சேர்ந்து செய்யற வேலை இது. இதுல நீ மாட்டிக்க கூடாது. அவங்க ஏன் இப்படி செய்றாங்கன்னு தெரியுமா? அவங்க எப்படியாவது உன்னை ஜம்ப் பண்ண வைக்கணும். இப்ப வந்து புரிஞ்சுக்க. உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னோட தன்னம்பிக்கை உன்னை என்னைக்கும் கைவிடாது. தேவையில்லாம நீ என்னைக்கும் டிராகனுடைய பவரை வீணா யூஸ் பண்ண கூடாது. டிராகன் பூஸ்டர் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியாம இருந்தாதான் டிராகன் ஹியூமன் வார அவனால தடுத்து நிறுத்த முடியும். என்னால கண்டிப்பா அந்த ஜம்ப் முடிக்க முடியும். நான் எப்படியாவது அந்த ஜம்ப் பண்ணி காட்டி மத்தவங்களையும் நான் ஃபாலோ பண்ண வைப்பேன். அதுக்கு தேவைப்படுற ஒரு கியர் போதும். போலாம் போ. டிராகனை ரிலீஸ் பண்ணலாம். மறுபடியும் கேளுங்க. அந்த ரெட் டிராகன்ஸ் அடுத்த ட்ராக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நாம எப்படியாவது அந்த ஜம்பை முடிச்சாகணும். நீ ஒருவேளை உண்மையை சொன்னா கூட அந்த அளவுக்கு ஜம்ப் பண்ண நாங்க இன்னும் ட்ரைனிங் எடுக்கல. அது கண்டிப்பா எங்களால முடியாது. நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தா அதுவே போதும். எங்க மேல நம்பிக்கையா? இந்த ரேஸ்ல எங்க டிராகனை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க எங்க மேல நம்பிக்கை வைக்கிறது? நான் ஒண்ணும் போய் சொல்லல. நாம எல்லாம் ஆபத்துல இருக்கோம். அதுக்காக எங்களால ஜம்ப் பண்ண முடியாது. லோரியஸால முடிஞ்சிருக்குங்கிறப்ப நம்மளாலையும் முடியும். நீங்க நம்பிக்கை வச்சா அதுவே போதும். நீங்க எல்லாரும் உங்க டிராகன் மேல நம்பிக்கை வச்சு செயல்பட்டீங்கன்னா நாம எல்லாரும் தப்பிச்சு போக முடியும். நம்ம டிராகன்ஸ் உடைய சக்திகளை நாம பயன்படுத்தலாம். வாங்க. இவன் எப்படி முன்னாடி போனா? அவன் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நான் ஜம்ப் பண்ண போறேன். அப்பதான் நம்மால ஜம்ப் பண்ண முடியும். அவங்கள முன்னால போறாங்க பாரு. என்னதான் செய்ய சொல்றீங்க? அப்பா பாம்பு வச்சிருக்க இடத்துக்கு கொண்டு போ. அப்பதான் அவங்க அங்க வருவாங்க. அவன் போயிட்டான். என்னால பார்க்க முடியல.
ஜம்ப் பண்ணி வந்துட்டீங்களா? இல்ல, எல்லாராலையும் முடியல. என்ன என்ன காப்பாத்து! இந்த டிராகன் சிட்டி ஃபுல்லா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ தான் எல்லாத்தையுமே காப்பாத்தியும் இருக்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடு ஆர்த்தர். உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே எனக்கு பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம டீமுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க பாத்தியா? பாம், நீயா இதெல்லாம் செஞ்ச? ஆமா, இந்த மாதிரிலாம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு. ஆனா இப்பதான் எனக்கு அந்த சான்ஸே கிடைச்சிருக்கு. வாவ், இவ்வளவு புகழ் வரதுக்கு காரணம் அந்த ஜம்ப் தானா? இல்ல ஆர்த்தர், ஒரு தலைவன் மாதிரி இருந்து நீ எல்லாத்தையும் காப்பாத்தின இல்லையா, அதுக்கு தான் உனக்கு இந்த பரிசு.